ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு இல்லைங்க, அங்க கேட்டரிங் செய்யறாங்க இல்லையா, அவங்கள வீடியோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. அதாவது அவங்க கேட்டரிங்கை பத்தி ஆட் எடுக்கிறதுக்காக. சரி, நாங்களும் கேமரா மைக் எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பிட்டோங்க. போய் பார்த்தா சப்பாத்தி உருட்டுறாங்க. அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். காய்கறி அரியறதுல இருந்து, வெங்காயத்தை தண்ணி உள்ள போட்டு அதை கட் பண்றதுல இருந்து, பச்சடி போறதுல இருந்து எல்லாத்தையும் கவர் பண்ணணும். லாஸ்டா சப்பாத்தி கொண்டோம். சரி, சப்பாத்தி வந்துட்டு நம்ம இதெல்லாம் கிச்சன்ல இருக்கும்போது நம்மளுக்கு பார்க்கும் போதே ஒரு பக்கம் பசி வேற எடுக்கும். போண்டா உடனே போட்டாரு பையா. போண்டா போட்டதுமே ஒரு 4 போண்டா உள்ள விட்டாச்சு. அப்போதான் மன திருப்தியா இருக்கும். அங்க சாப்பாடு செய்யறதெல்லாம் பார்த்தோன்னே, அட குடுமி இப்படி எம்மலடா செய்யறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் நம்ம வேலை, நம்ம என்ன வேலை போனோம், அந்த வேலையை மட்டும் கரெக்டா பார்ப்போம் அப்படின்னாங்க. இந்த ஆட்டின் இட்லி ஊத்துறாங்க பாத்தீங்களா, இந்த ஆட்டின் இட்லியே ஒரு தனி கலங்க. அதை செய்யறத பார்த்தோன்னே எனக்கு சாப்பிட்றதுக்கே எனக்கு தோணலை. ஏன்னா செய்யும் போதே எனக்கு வயிறு ரொம்பி போச்சு. ஏன்னா சாப்பிட தோணலை. உங்களுக்கே புரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குங்க. சரிங்களா, இதையும் ஸ்லோ மோஷன்ல எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதையும் எடுத்துட்டோம். கேமரா பிடிச்சி மைக்கை பிடிச்சி அப்படியே சரி. இருந்தாலும் ஆனா இந்த கேட்டரிங் பண்ணவங்க வந்து ஒரு கேட்டரிங் ஆர்டர்ல அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. அப்படியே வெளியே வெஜ் பிரியாணி வெஞ்சுக்கிட்டு இருக்கு. லாஸ்ட்ல எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு முடிச்சு விட்டாச்சுரா. அப்பா வீடியோ முடிஞ்சுதுரா.